தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கும் கருத்தியல் ரீதியான முரண்பாடுகள் நிறைய இருக்கு. ஆனா அவரோட காணொலி பார்க்கையில உண்மைக்கே எங்களை போன்ற கட்சிகளுக்கு மன வலியை ஏற்படுத்துச்சு. இதே திமுக கூட்டணியில் இல்லாம அவர் வேற ஒரு கூட்டணியில இருந்தா அவர் தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. ஆனா திமுக எப்பயுமே கூட இருக்கிறவனை கழுத்த இருக்கிறது, கூட இருக்கிறவனை சிறுமைப்படுத்துறத திமுக மாதிரி எந்த அரசியல் கட்சியும் செய்யாது. அந்த பட்டியலின பறையர் சமூகம் அவர் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க மேக்சிமம் அவங்க தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அதிக வாக்குகளை அவர் வச்சிருக்கிறார். ஏன் அவருக்கு ஒரு 2 சீட்டுகளை சேர்த்து கொடுத்தா என்ன? அவர் நினைச்சாருன்னா இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரலாம். இவருடைய தனித்தன்மையை இன்ன வரைக்கும் அவர் தனிச்சு நிக்கல. இப்போ வரைக்கும் தனிச்சு நிக்கல. இன்னைக்கு காலையில் அவரோட வலி, அந்த வலியும் வேதனையும் எங்களை மாதிரி சின்ன கட்சிகளுக்கு இருக்கிற வேதனையும் அவர் வெளிப்படுத்திக்கல. ஆனா அவரை பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணியில இவ்வளவு தூரம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கூட்டணி என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு? அந்த அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தீண்டாமை. அந்த தீண்டாமை கண்ணோட்டத்தோடு தான் இன்ன வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை அங்க இருக்கக்கூடிய திமுக தலைமை பாக்குது. நீங்க அவர் 12 சீட்டு கேட்டாருன்னா தாராளமா கொடுக்கக்கூடிய முழு கெப்பாசிட்டி உள்ள ஆளுங்க. அவருக்கு என்ன, எங்களுக்கு இப்ப நான் சொல்றேன், கொள்கை ரீதியான மத ரீதியான கோட்பாடுகள் ரீதியான எங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய கோபம், அவருடைய வலி, அவருடைய பேச்சு என்பது நியாயமானது. நீ மூடிட்டு போக வேண்டியதானடா, உங்களுக்கு எதுக்கு அரசியல் கேட்டோம், நாங்க புலிவாழ பிடிச்சோம்.